ஒரு நாள் வீட்டில் ஊழியம் செய்த அந்த வீட்டில் திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்ன சவுண்டுனா, ஒரு குட்டி நாய் பயங்கரமா அலறி கத்துச்சு. நான் கதவை திறந்து வேகமா ஓடி வந்தேன். ஏன்னா பக்கத்து வீட்டில் ஒரு நாய், ஒரு வெள்ளை கலர் நாய் என்ன செஞ்சுட்டு குட்டி போட்டுருந்துச்சு. வரும்போது பாருங்க, ஒரு வெள்ளை நாய் என்ன செஞ்சுன்னா அதை கடிச்சு குதறிக்கிட்டு இருந்துச்சு. ஓடி வந்து ஒரு கல் எடுத்து அது மேலே எரிஞ்சு அதை பத்தி விட்டோன்னே அந்த நாய் பக்கத்தில், அந்த நாய் குட்டி பக்கத்தில் போகும்போது அந்த நாய் மீண்டும் கத்த ஆரம்பிச்சிச்சு. சரி, இப்போதைக்கு பக்கத்து போகக்கூடாது, அது ரொம்ப அருண்டு போய் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் என்ன சொன்னா, கதவை அடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டேன். சரி, இப்போதைக்கு அது இப்படி இருக்கு, அதை என்ன செய்ய முடியும் அப்படின்னு. ஃபியூ மினிட்ஸ்ல பாருங்க, நல்லா கேளுங்க, கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அந்த நாய்க்குட்டி பயங்கரமா கத்துச்சு. நான் மறுபடியும் ஐயோ அந்த நாய் மறுபடியும் வந்துருச்சு போல, செத்தே போகும்ட்டு கதவை வேகமா திறந்து கல்ல எடுத்து அதை எரியலான்னு போகும்போது, நல்லா கவனிங்க, அதே வெள்ளை நாய், ஆனா அந்த நாய் கொஞ்சம் காமா இருக்கு, கொஞ்சம் அந்த குட்டி கிட்ட பயந்து பயந்து இப்படி போகுது. நான் கொஞ்சம் கல்ல ஓங்கின அப்படியே நிப்பாட்டி நிறுத்திட்டேன். ஏன்னா அந்த நாய் ஏற்கனவே நான் பார்த்திருந்ததுனால அதனுடைய தாய் என்பது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அந்த குட்டி நாய் பாருங்க, அந்த தாய் தன் இடத்துல வந்து பாசமா அதுகிட்ட பக்கத்துல போகும்போது அது கத்துது, அலறுது. ஏன்னா தன்னை கடிச்சது நாயும் வெள்ளையா இருக்குது, தன்னுடைய தாயும் வெள்ளையா இருக்கிறதுனால அதுக்கு அடையாளம் தெரியல. தன்னை கடிச்ச அதே பழைய நாய் தான் மறுபடியும் வந்து தண்ணி கிடைக்குதுன்ட்டு மறுபடியும் கத்துது. அந்த தாய் பாருங்க, பக்கத்துல போகுது மறுபடியும் பின்னாடி வருது, பக்கத்துல போகுது மறுபடியும் பின்னாடி வருது. அது ரொம்ப கத்த மறுபடியும் பின்னாடி வர. எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, அந்த நாய் இந்த செய்யறத பார்க்கும்போது, நான் தாண்டா உன் தாய், கத்தாத கத்தாத கத்தாத, நான் உன்னை கடிக்க வரல, நான் உன்னை கொல்றதுக்கு வரல, நான் தாண்டா உன்னுடைய தாய், கத்தாத கத்தான்னு சொல்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. பார்த்துட்டு என் கண்ணே கலங்கிருச்சு பாருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த குட்டி நாய் ரியலைஸ் பண்ணுது, தன் பக்கத்துல வந்து தன்னை அரவணைக்க வர்றது தன்னுடைய பெற்ற தாய் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் தான் பாருங்க அது பக்கத்துல போய் அருமையா அது என்ன செஞ்சுன்னா அப்படியே அந்த முனங்கள் சத்தத்தோட தன் தாயுடைய அரவணைப்புல இருந்தது. நிறைய ஜனங்களுக்கு அப்படிதாங்க, தன்னை கடிச்ச நாய் எதுன்னு தெரியல, தன்னை அரவணைக்க வர்ற தாய் எதுன்னு தெரியல. தன்னை கடிச்ச அந்த நாய அதை ஐடென்டிஃபை பண்ணாதனாலதான் பாருங்க தன் தாய் எதுன்னு தெரியல. உண்மையை சொல்லணும்னா, தன் தாய் எதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருந்துச்சுன்னா, அது என்னதான் வெள்ளை கலர்ல அந்த நாய் வந்திருந்தாலும் அங்க போயிருக்குமாங்க, போயிருக்காது. இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியில் இருக்கிற ஒரு நிலை. தன் தேவன் ஐடென்டிஃபை பண்றதும் இல்ல, தன்னை அடித்த சாத்தான் தன் இடத்துல வருகிற போது அவன் தான் வர்றான் அப்படின்றதையும் புரிந்து கொள்ள முடியல. தன்னை அரவணைக்கிற தெய்வம் பக்கத்துல வந்து, மகனே, உன்னை நான் அடிக்கலப்பா, உன்னை நான் தண்டிக்கலப்பா, உன்னை நான் பாதாளத்துல போறதுக்கு அனுமதிக்கலப்பா, உன்னை நான் நிர்மூலமாக்கல, உனக்கு இந்த வியாதியை நான் கொடுக்கல அப்படின்னு பக்கத்துல வந்து அவர் சொன்னாலும் நம்ப முடியல. சில நேரம் என்ன தோணுதுன்னா, அடிச்சது தேவன் தான், ஐயோ என் தேவன் தான் என்னை அடிச்சிருக்கிறாரு, கர்த்தர் தான் என்னை அடிச்சிட்டாரு, கர்த்தர் தான் என்ன நிர்மூலமாக்குறதுக்காக இந்த காரியத்தை அனுபவிச்சிட்டாருன்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த சம்பவத்தில் நடந்த மாதிரி தான் தன்னை பெற்ற அந்த தாய் பக்கத்துல வந்து, இல்ல நான் உன்னுடைய தாய், நான் உன்னை பெற்றவ, நான் தான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன்னு சொன்ன மாதிரியே தேவன் இன்றைக்கு வந்து அடி வாங்கின அடிக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஜனங்களிடத்துல வந்து, இப்ப நான் தான்ப்பா உன் தேவன், நான் உன்னை அடிக்கலப்பா, நான் தான் உன் தெய்வம் சொன்னாலும் அதை ரியலைஸ் பண்ண முடியல. ஏன்னா சர்ச்சுக்கு போய் தான் நான் தண்டிக்கப்பட்டேன், எசப்பாட்ட போய் தான் நான் தண்டிக்கப்பட்டேன், கர்த்தரிடத்துல போய் தான் என் குடும்பம் இப்படி ஆச்சுன்னு ஏற்கனவே பிசாசு என்ன பண்ணிட்டான், பொய்யான சபைகளை காட்டி, பொய்யான ஊழியர்களை காட்டி, பொய்யான சுவிசேஷத்தை காட்டி அவங்களை அடிச்சிட்டான், அவங்க காயப்படுத்திட்டான், அவங்கள நசுக்கி போட்டான். இப்ப தேவன், மெய்யான ஊழியர்கள், மெய்யான சபை, மெய்யான சுவிசேஷம் போனாலும் அவர்களால தாங்க முடியல, அவங்களால அதை நம்ப முடியல, அதை ரியலைஸ் பண்ண முடியல. ஐடென்டிஃபை யுவர் ஓன் காட். உடைய சொந்த தெய்வத்தை நீங்க அடையாளம் கண்டு கொள்ளுங்க. சொந்த தேவனை நீங்க அடையாளம் கண்டு கொள்ளலன்னா, நான் இப்ப சொன்ன சம்பவம் மாதிரி தான் பாருங்க. இல்லை, ஒரு சில ஜனங்க சர்ச்சுக்கு போனதுனாலதான் என் குடும்பத்தில் இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, தெய்வத்துக்கிட்ட போனதுனாலதான் இப்படி வந்துச்சுன்னு சொல்றாங்க. நோ 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 நோ. உன்னை அடித்தது உன் தேவன் அல்ல, அது சத்துரு. உன்னை நசுக்கினது உன் தேவன் அல்ல, அது உன் சத்துரு. உன்னை நிர்மூலமாக்கும்படி சோதனைகளை அள்ளி வீசினது உன் தேவன் அல்ல, அது சத்துரு. எதற்காக அவன் அப்படி செய்கிறான்? அவன் நேரடியாக உன் இடத்தில் வராமல் உன் தாயை போல, உன் தேவனை போல, உன் தகப்பனை போல, உன்னை அரவணைக்கிறவரை போல எதற்காக வருகிறான்? ஒன்றுக்கும் அல்ல, உன்னை அடித்து நிர்மூலமாக்க, உன் ஜீவியத்தை சீரழிப்பதற்காகவே வருகிறான். அருமை தேவ ஜனமே,
அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். அவன் எப்படி வருகிறான் என்றால், கொஞ்சம் தெளிவா இருக்கிற பிள்ளைகளிடத்துல, எச்சரிக்கையா இருக்கிற பிள்ளைகளிடத்துல தேவனை போல பாசாங்கு செய்கிறான். தேவனை போல அவன் வேடமிட்டுக் கொள்கிறான்.